படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல் எடுத்திருந்தாங்க. இதுல வந்து ஹீரோ வந்து டேரக்டர் மாதிரியே ஒர்க் பண்ணுவாரு. ஒரு என்னைக்குமே ஒரு கற்பனை கதையா இல்லாம நம்மளுடைய ஸ்டோரியை எடுத்து பண்றப்போ அது இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்றத அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ருத்ரான் இவங்க 2 பேர் ஆக்டிங்ல யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சாச்சு? இல்லைண்ணா, இவங்க விஷ்ணு விஷால் இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வந்து கேமியோ கொடுத்து இவரை ஹைப் கொடுத்துட்டாரு. அந்த நான் ஹீரோன்றதை காட்டிக்காம கரெக்டா கொடுத்துட்டாரு. படம் வந்து நல்லா இருக்கு. ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு. லவ்வர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து கனெக்ட் ஆகும். இன்னொரு டைம் அவங்க வந்து 2 டைம்ஸ் பார்க்கலாம். விஷ்ணு விஷால் எப்பவும் போல தான் அவரோட ஆக்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்கோப் இதில் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஹீரோ வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. புதுசு மாதிரி தெரில, கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. டைரக்டர் வந்து ஹீரோயினை மட்டும்தான் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நல்லாவே சொல்லலாம். அவருக்கு காமெடி வருது, இன்னும் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ்கின் சார் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் படம் காமெடி நல்லா வந்திருக்கும் அந்த இடத்துல. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சில இடத்துல வந்து ரொம்ப கண்டென்ட் நிறையா இருக்குது. அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் டேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து லவ் செட் ஆகாமல் அவனுக்கு வந்து ட்ரீமை சக்ஸஸ் பண்ணுறானா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இதை வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியுமா காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் டியூரேஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். நிறைய இடத்துல வந்து நமக்கு சலிப்பு தட்ட வைக்குது. சில சீன்ஸ்லாம் வந்து இதான் நடக்க போகுது, அடுத்தது இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச வாட்டி அந்த சீன்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் இங்கே பல பேர்த்தோட லைஃப்பில் வந்து இது ரிலேட்டபிள் ஆகுது. ஒரு லவ் ஸ்டோரி நம்ம சின்ன ஸ்கூல்லையும் பண்ணியிருப்போம், காலேஜ்லேயும் பண்ணியிருப்போம். அந்த லவ் எல்லாம் வந்து ரிலேட்டபிள் ஆகுது. ஆனால் சில கண்டென்ட் மட்டும் இருக்குது. அழகா எல்லாருமே அழகா தான் இருந்தாங்க. எஸ்பெஷலி இவங்க, அப்புறம் இவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவங்க பாக்குறதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருப்பாங்க. அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவர் இருக்கனாலதான் கதை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துல இந்த மோட்டிவேஷனலா பேசுவாரு. லைஃப்ல வந்து லவ்வா ஈகோவான்னு, நீங்க ஒரு இடத்துல ஒருத்தர் உண்மையா லவ் பண்றீங்கன்னா லவ்வா ஈகோவான்னு பாக்குறப்போ, ஈகோ செத்துருச்சுன்னா அவன் லைஃப் ஜெயிச்சிரும், இல்ல ஈகோ ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவன் லவ் செத்துரும், உண்மையான லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மிஸ்கின் சார் புரிய வைப்பாரு. செம்மையா இருந்துச்சு. மிஸ்கின் வந்த பிறகுதான் கதையில கொஞ்சம் என்ன சுவாரஸ்யம் அதிகமானுச்சு. அது வரையுமே கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு விமன்ல வந்த விஷ்ணு விஷால் அவர் நடுவில் வந்து அவரோட கேமியோ லைட்டா கொடுத்தா அந்த பீப் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோ மட்டும் தனியாக நடிச்சிருந்தா இந்த படம் ஓடி இருக்காரு கண்டிப்பா. விஷ்ணு விஷால்லாம் நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவர் அடுத்தடுத்த படங்கள்ல அவர் மாத்திப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. சாங் நல்லா இருக்கு. லவ் சாங்லாம் வந்து நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து நீட்டாவே இருக்கு. அந்த புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் இல்லை, கொஞ்சம் நீட்டா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இது செட் ஆகாது. பட் வந்து லவ்வர்ஸ்க்கு, காலேஜ் ஸ்கூல் பசங்க அவங்களுக்குலாம் வந்து நல்லாவே செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவன் ஏன் வரா எதுக்கு வரானே தெரியாது. பட் ஆனால் செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டார்டிங் இருக்கும், எண்டிங் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க கடைசி வரையும் வருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக தானே இருந்துச்சு. ஆவரேஜ் தான். இல்ல, பெண்கள் இழிவாலாம் காட்டல, இருக்கிறதான் காமிச்சிருக்காங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ, இப்போ சோசியல் மீடியாலையும் இப்போ கரண்ட்லயும் ஆன்லைன்லயும் பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, ஆஃப்லைன்ல பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்றதான் காமிச்சிருக்காங்க. இதுல எதுவும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ண நல்லா சாட்டிஸ்ஃபைடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் அப்படி போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொருத்தரா நம்ம சினிமா எடுக்கணும்னு நினைப்போம். அதை வந்து இருந்துக்கிட்டு யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்ரோச் பண்ணாலும் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து அதோட கஷ்டங்களை வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்த சீன்லேயே வந்து அவர் ஈஸியாக போகிற மாதிரி சில இடத்துலலாம் ரொம்ப ஈஸியாக சான்ஸ்லாம் கிடைச்சிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது பெரிய ஆள் பையனாலும் ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. மற்றபடி ரியல் லைஃபோட ஒன்றியே தான் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம ஒரு கதை சொல்லும் போது எல்லாமே கற்பனையாக சொல்ல முடியாது. சில இது வந்து நம்ம கதையிலேருந்து தூக்கி
ரியாலிட்டியில் போட்டு அதுக்கப்புறமேட்டு கதையை சொல்லுவோம். அதுதான் வந்து மக்களோட சில சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் ஒரு டைலாக்காக சொல்லுவார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த படம் வந்து அதை தான் வலியுறுத்துது.